ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஜான் சினா, இட்ரிஸ் எல்பா, பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியான ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வெளியே ஆரம்பிச்சிடலாம். படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது ஜான் சினா அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு நடிகனாக இருந்திருப்பார். ஸோ நடிகனாக இருந்து பிரசிடென்ட்டாக மாறி இருப்பார். இட்ரிஸ் எல்பா ஒரு பிரைம் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி சோல்ஜராக நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காரு. இந்த ரெண்டு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஒன்றா சேர்ந்து ஏர்ஃபோர்ஸ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க ஒன்றா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறது மூலிமா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு நாட்டு பெரிய தலைவர்கள் போகும்போது என்ன ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த பிளேனை பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் எப்படியும் அவங்க பேராஷூட் உதவி மூலியமா தப்பிச்சு அங்கே இருக்க பேலரஸ்ன்னு சொல்ற இடத்துல விழுந்துருவாங்க. இங்கிருந்து அவங்களோட இடத்துக்கு அவங்க எப்படி போறாங்க, போற வழியில என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இவங்களை கொல்ல சொன்னாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் வந்து காமெடிஸ் நிறைய இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு சில கிரிஞ்சான காமெடிஸ் இருக்கும். அதை தவிர்த்து ஒரு சில நல்ல காமெடிஸுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. முக்கியமாக ஜான் சினா தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா காமெடி ட்ரை பண்ணுவார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் படத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பேர் கூட நமக்கு அதிகமாக ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். ஜான் சினாவாக தான் நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெரிவார். ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபன்னான ஒரு பிரசிடென்ட்டாக இருப்பார். ஒரு பிரசிடென்ட் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில். பட் சினிமேட்டிக்காக காமிக்கணுன்றதுக்காக ஒரு ஃபன்னான பிரசிடென்ட் ஒரு நடிகை மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் பண்ணுற சில காமெடிஸ் இட்ரிஸ் எல்பா கூட சேர்ந்து பண்ணுற சில மொமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இவருக்கும் இட்ரிஸ் எல்பாக்கும் உள்ள போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரோட காம்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ. இட்ரிஸ் எல்பாவுமே நிறைய இடங்களில் காமெடி பண்ணுவார். அவருக்குமே ஒரு சில ஃபன் போர்ஷன்ஸ் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஃபைட்டில் நடக்கிற ஆக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வரும். அந்த சேஸ் சீக்வன்ஸ் ப்ளஸ் கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாமே நல்லாவே கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஜான் சினா, இட்ரிஸ் எல்பா, அப்புறம் பிரியங்கா சோப்ரா இவங்க மூணு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பிரியங்கா சோப்ரா ஆரம்பத்தில் ஒரு 5 மினிட்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் இருக்கும். பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றுற வேலையை நம்ம பிரியங்கா சோப்ரா கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களை காப்பாற்றுறது ஒரு மிஷின் மாதிரி தான். இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், அந்த மாதிரி தான் அவங்களோட வேலை. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. அவங்களுமே நிறைய ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் அவங்களே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக. அவங்களுக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜான் சினா அண்ட் இட்ரிஸ் எல்பா அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் பாய்ஸ் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாரு. அது யாருன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு தனியாக மொமெண்ட் அமைச்சிருப்பாங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் மாசாவே அமைச்சிருப்பாங்க அவருக்கு. ஓகே, இதை ஃபாலோ பண்ணி நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டோரியை தான் சொல்லுவாங்க. ஸ்டோரி ரொம்ப கிளீஷேவான ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரியான கதைகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பிரசிடென்ட் ஹைஜாக் பண்ணுறது, அப்புறம் பிரசிடென்ட்டே பார்த்தீங்கன்னா இறங்கி சண்டை போடுற மாதிரிலாம் நிறைய கதைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான கதைகள் தான். ஸ்க்ரீன் பிளேயுமே ஒரு பரிச்சயமான ஸ்க்ரீன் பிளே தான். இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த வில்லனோட மோட்டிவ் என்னன்றதுமே நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. ஸோ ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒன்று. இதனாலே இந்த படத்தில் ஒரு புதுமையான விஷயம் எதுவுமே இருக்காது. நீங்கள் இதே மாதிரியான கதைகள் நிறைய பார்த்துருப்பீங்க. பிரசிடென்ட்டை கடத்துறது, பிரசிடென்ட்டை காப்பாற்றுறது சொல்லி லண்டனஸ் ஃபாலோ நம்ம ஜெரால்ட் பட்லர் படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான கதைகள் தான் இருக்கும். வில்லனுமே இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கிளிஷேவான ஒரு டிப்பிக்கல் வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். உங்களுக்கு காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு படங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஸ்டோரி எதிர்பார்க்காம இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இட்ரிஸ் எல்பா, ஜான் சினா இவங்க ரெண்டு பேருக்காகவே நீங்கள் படத்தை பார்க்கலாம். செம்ம ஃபன்னான ஒரு காம்போ இது. பார்க்கும்போது நீங்கள் ரசிச்சு பார்ப்பீங்க. பெருசாக போர் அடிக்காது. இந்த படம் ஆரம்பத்தில் முடிவு இருக்கும், எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு டைம் பாஸான மூவியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக தான் தமிழ் டப்பிங் இருக்குது. உங்களை எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லாத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பாபா, see you.